வணக்கம் நண்பர்களே, இப்படி இருக்கீங்க? இதோ உங்களுக்காக ஒரு நல்ல கதை. ஒரு சூரிய ஒளியுள்ள காலை ஒரு சிறிய முயல் தனது பொம்மை தோட்டத்தில் விழித்துக் கொண்டது. அதன் கண்கள் ஆர்வத்தால் மிளிர்ந்து புதிய ஒரு சாகசத்திற்கு தயார் என்ற உணர்வோடு இருந்தது. அவள் குதித்து சுற்றிக் கொண்டபோது மரத்தில் கட்டப்பட்ட நிறம் கொண்ட பல புயல்களை அவள் கண்டுபிடித்தாள். பெரிய சந்தோஷமான புன்னகையுடன் முயல் அவற்றை பிடித்து வைக்கிறாள். அச்சானக் வூஷ்! புயல்கள் முயலை வானத்தின் மேல் தூக்கின. மேலே மேலே மென்மையான பருத்தி மேகங்களின் மேல் செல்ல காற்று அதன் உலைத் தொடுவதை அனுபவித்தது. மேகங்களின் மேல் முயல் ஒரு கொழுத்தமான பாண்டாவை சந்தித்தது. பாண்டா சந்தோஷமாக அலைந்து வணங்கியது. முயலின் மனம் புதிய நண்பரின் மகிழ்ச்சியால் சூடாகியது. கையில் பிடித்து முயல் மற்றும் பாண்டா வானில் களிரும் மாயா வண்ணத் தாமரை பாலத்தை கண்டுபிடித்தனர். அது மேகங்களுக்கு மேல் சின்னும் வண்ணங்களால் மின்னுகிறது. ஓ, ஒரு புயல் தவறிவிட்டது. முயலின் சிறிய மூக்கு கவலையுடன் அசர்ந்து, ஆனால் பாண்டா அதைச் சொற்பொழிவது போல தட்டியது அனைத்தும் நன்றாக இருக்கும் என்று நினைவூட்டியது. ஒன்றாக முயன்று அவர்கள் அந்த தவறிப்போன புயலைப் பிடித்தனர். முயல் பாண்டாவின் உதவிக்கும் நண்பரின் நன்றிக்கும் மிகவும் மகிழ்ந்தது. முடிவில் அவர்கள் பிரகாசமான செங்கல்மாசி நிலாவிற்கு வந்தனர். அது மென்மையானதும் கிழக்கிலும் நட்சத்திரங்கள் சுற்றிலும் ஒளிர்வதாக இருந்தது. நண்பர்கள் நிலாவின் மென்மையான மேற்பரப்பில் சிறிய இனிப்பு பிக்னிக் பகிர்ந்தனர். சந்திர ஒளியில் மின்னும் கேக் மற்றும் பழங்களை உண்டனர். போக வேண்டிய நேரம் வந்தபோது முயல் புயல்களுடன் கையாலால் விடைபெற்றது. மனம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. இந்த மாயாஜால சாகசம் பாண்டாவுடன் என்றென்றும் அவள் மனதில் தங்கிவிடும் என்று அவள் அறிந்தது. வணக்கம் நண்பர்களே, லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.